நான் உங்கள் ஸ்டாலக்கரன். ஸோ எஸ்எஸ்சிக்கான ஒரு குட் நியூஸ் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தேன், இதை பற்றி எஸ்எஸ்சி பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் ஐடிபிபியில் இருக்கார், இண்டோ டிபிட்டல் போர்டர் போலீஸில். ஸோ பிடிஐயாக இருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, இப்போ ஒரு சர்க்குலர் ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன சர்க்குலர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவைலபிள் பிடி எல்லாரையும் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. யார் யார் லீவில் இருக்காங்க, யார் யார் இப்போ குரூப் சென்டரில் அவைலபிளாக இருக்காங்க. ஏன்னா இப்போது சூன் என்ன அவைலபிலிட்டிஸ் கேட்டிருக்காங்க. ஜிசியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இப்போ இருக்கும் பர்த்தி பண்ணுறது, அதாவது செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவைலபிலிட்டிஸ் செக் பண்ணுவாங்க. ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா, எத்தனை பேர் இருக்காங்க, செலெக்ஷன் பண்ணுறதுக்கான மினிமம் ஸ்டாஃப்ஸ் தேவைப்படும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு நோடல் செட் பண்ணி அந்த நோடல் கீழே தான் எல்லாரையும் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ லீவில் இருக்க பிடிஐ ஸ்டாஃப்ஸையும் அப்புறம் ப்ரெசென்ட்டாக இருக்க பிடிஐ ஸ்டாஃப்ஸ் லிஸ்ட்டையும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சூன் இப்போது எலெக்ஷன் முடிஞ்சதும் ரிசல்ட்டுக்கு பிஃபோரே நம்ம கட் ஆஃப் ஃபைனல் லிஸ்ட்டை மெரிட் லிஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம ஃபிசிக்கலுக்கான மெரிட் லிஸ்ட்டு சீக்கிரம் வந்துடும். ஸோ எல்லோரும் ரெடியாகுங்க. அவரும் அதுதான் சொன்னார். ஸோ மெசேஜ் பாஸ் ஆகிருக்கு. ஸோ டீட்டெயில் எல்லாம் கொடுத்து அனுப்பியாச்சு, இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி. ஸோ மேபி சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். ஃபிசிக்கல் ரெடி பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ரொம்ப டைம் கம்மி நமக்கு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுமே அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் சீக்கிரமாக வந்துடும். எல்லா எக்ஸாமுக்கான ரிசல்ட்டும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ரிசல்ட் வேகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபிசிக்கல் ரெடி பண்ணுங்கள். நேற்று நிறைய மெசேஜஸ் வந்துருந்தது. ஸோ இப்போ நானும் எலெக்ஷன் டியூட்டி அது இதுன்னு டைமே இல்லை எனக்கு. ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடலாம், இல்லை வாய்ஸ் பண்ணி போடலான்றதுக்கான டைமும் எனக்கு இல்லை. அதனால தான் ஸோ இந்த வீடியோ பேசுங்க. என்னென்னா இன்னொரு விஷயம், மெசேஜில் நிறைய பேர் கேட்டிருந்தானுங்கண்ணா, என்னால் இந்த வெயில் அதிகமாக இருக்குது, ஓடும்போது இங்கே கிராம்ஸ், அதாவது லோவர் அப்டமனில் நிறைய கிராம்ஸ் ஆகுது, கை காலில் கிராம்ஸ் ஆகுது, ஓட முடியல, ப்ரீத்திங் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. என்னென்ன பண்ணுறது, கிராம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு வரும்னா, டீஹைட்ரேட் ஆகிட்டிங்கன்னா கிராம்ஸ் அதிகமாக வரும். ஓடும்போது நம்ம என்ன சொல்லுவாங்க, இங்கே பிடிக்கும், ஓடும்போது ஓட முடியாது, இந்த இடத்துல பயங்கரமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால் ப்ரீத்திங் கண்ட்ரோல் வராது, ஆக்சிஜன் இன்டேக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறதுனா, நைட்டு நிறைய தண்ணி, நைட்டுன்னு இல்லை 24 ஹவர்ஸில் மினிமம் 3 to 4 லிட்டர் வாட்டர் கன்சியூம் பண்ணுங்கள். அதே போல் ஸ்வெட் ஆகிடும், அதிகமாக நம்ம ஸ்வெட் ஆகும் ரன்னிங் பண்ணும்போது, வெயில் அதிகம் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கினாலும் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் லெமன் சேர்த்து குடிங்க, அப்புறம் பட்டர் மில்க்கு, மோர் அதிகமாக சாப்பிடுங்க, உப்பு சேர்த்து சாப்பிடுங்க. ஸோ ஏன்னா கால்சியம், பொட்டாசியம் ஏகப்பட்டது நம்ம ஒர்க் அவுட் பண்ணதில் வெயிலே போயிடும். ஸோ இதை நிறைய கன்சியூம் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறம் கரெக்டான டைமுக்கு சாப்பாடுங்க. இப்போ எப்படின்னா நம்ம இப்போ கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறதுனால கரெக்ட் டைமுக்கு கரெக்டான ஃபுட்டு எல்லாம் எடுக்கணும். சரிங்களா, டைம் இப்போ 12 மணிக்கு சாப்பிடணும், அந்த ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கணும். இப்போ ஃபிசிக்கல் முடிகிற வரைக்கும் வச்சுருங்களா, ரெகுலராக சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுலாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அந்த மாதிரி டயட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஸ்டெமினா நிறைய இருக்கும். அதுக்குள்ளே ஓடும்போது ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருதுன்னாங்க. இப்போ புதுசாக ஓடுறவங்க என்ன பண்ணுவானுங்க, ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணவங்க கூட ஓடுவீங்க நீங்கள். ஸோ அதனால் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு ஈக்குவலாக கவர் பண்ணி நம்மளால ஓட முடியாது அந்த மாதிரி. ஸோ என்ன பண்ணுங்கள், லாங் ரேஸ் ஓடுங்க. நீங்கள் வேகமாக தான் ஓடணும்னு ஒரு அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த 5 கிலோமீட்டர் நம்மளால் நம்மளால் அந்த 5 கிலோமீட்டர் போய்ட்டு முடிக்க முடியுமா, அந்தளவுக்கு ஸ்டாமினா ரெடி பண்ணுங்க. இப்போ நம்ம ஓடுறோம், அந்த 5 கிலோமீட்டர் நமக்கு டார்கெட்டாக ஒரு 5, 5.5, 6 கிலோமீட்டர் வரைக்கும் டார்கெட் வச்சுக்கோங்க. நடந்து போங்க ஃபஸ்ட்டு, உடம்புல, அதுக்கப்புறம் ஜாக் பண்ணிடுவோங்க, அதுக்கப்புறமா ஓடுங்க. அதுக்கப்புறமா அந்த கவரிங் எப்படி பண்ணுறது, எந்தெந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பிடிக்கணும், எந்த இடத்துல நம்ம ஸ்பீடு பண்ணணும், எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும், எந்த இடத்துல ஸ்ட்ரெச் பண்ணி ஓடணும், எந்த இடத்துல லாங் ஸ்டெப் பண்ணணும், எந்த இடத்துல ஃபுல் எனர்ஜியை ட்ரைன் பண்ணி போய் கம்ப்ளீட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை மைண்டில் வச்சு ரன் பண்ணுங்கள். இப்போ டைமிங் செட் பண்ணுறதுலாம் பெரிய மேட்டர் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெமினாவும் எண்டூரன்ஸ் பவரும், நமக்கு அந்த வில் பவர் இருக்கணும். நம்ம ரேஸை கம்ப்ளீட் பண்ணணும், ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்ம் அப் பண்ணுங்கள், வார்ம் டவுன் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள். சரிங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த 3 விஷயம் தான் நமக்கு தெரியும். ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் ஒர்க் அவுட்ஸ் என்னென்னா சொல்லுங்கள். யூடியூப்ஸில் நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, அதில் செலக்டட் வார்ம் அப் வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் வார்ம் டவுன் வீடியோஸ் இருக்குது, வார்ம் டவுன்ஸ் வீடியோஸும் போடுறேன். அதுக்கப்புறம் கோருக்கான கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கோர் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நமக்கு இந்த பவர் நல்லா இருக்கும், நமக்கு ஓடும்போது அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும் நமக்கு. அதை போல் நிறைய பேருக்கு ஒன் சைடு இந்த பக்கம் மட்டும் டோ எனக்கு வலிக்குதுண்ணே, கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு பையன் சொன்னால் டோ ஒரு பக்கம் மட்டும் வலிக்குதுண்ணே. நல்ல ஷூ யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, நல்ல சஸ்பென்ஷன் ஷூவாக யூஸ் பண்ணுங்கள். லோக்கல் பிராண்ட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், நல்ல ஷூவாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா லோக்கல் ஷூஸில் ஹீல் நல்லா இருக்காது, உள்ள குஷன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ 1500 to 2000 இருக்க மாதிரி ஒரு நல்ல ஷூவாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏன்னா லாங் ரேஸு, அப்புறம் ஷார்ட் ரேஸு, இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷட்டில் ரன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போ கிரவுண்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயிட் ரோடில் ஸ்ட்ரெச்சஸில் விடுங்க. ஏன்னா ஆல்ரெடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மேப், ட்ராக்கிங் மேப்
அதாவது ரோடு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஐடிபிபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மைண்ட் எப்படி செட் பண்ணிங்கன்னா நான் எந்த கிரவுண்டில் விட்டாலும் நான் ஓடுவேன், எந்த மாதிரி டெரெயினில் விட்டாலும் ஓடுவேன், எந்த டைம் எந்த மாதிரி சுச்சுவேஷன் வெதராக இருந்தாலும் ஓடுவேன்ற மாதிரி ஓடுவேன். மேக்ஸிமம் கொஞ்சம் வெதர் வந்து அன்கண்டிஷனாக இருக்கும்போது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு 8 மணிக்கு மேலே எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு நம்ம ஊரில் இப்போ 6:30-7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் வெயில். அந்த டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அந்த எண்டூரன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வெயிலில் ப்ராக்டிஸ் பண்ணி எந்த கண்டிஷன்னால நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுன்றது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ரோல் ரேஸ் முடிச்சு இந்த மயக்கம் வருது நிறைய பேருக்கு. அப்புறம் ஓடும்போது இதெல்லாம் முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது, என்னால் முடியல, அந்த மாதிரி இருக்கணும்னு என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் ரோல் ப்ராக்டிஸ் பண்ண சரிங்களா. குட்டி கட்டணம் அடிக்கும்ல, அது ரன்னிங் முடிச்சுட்டு ஸ்டெமினா ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு நல்லா பாடி ஹீட்டாக இருக்கும்போது நல்ல சர்ஃபேஸில் ஃப்ரண்ட் ரோல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா. அப்போ வந்து நமக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும். நல்லா இந்த ஓடும்போது இப்படி மயங்கிறது இல்லை நம்ம ஸ்லிப் ஆகிறது மாதிரிலாம் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அதனால தான் ஸோ அப்டேட் நான் கொடுக்க பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு டைம் இல்லை சுத்தமாக. என்னால் இந்த வீடியோ பண்ணும்போது டியூட்டியிலேருந்து வந்து திரும்பவும் டியூட்டி போகணும். இப்போ ஒரு 1/2 hour டைம் இருக்குது. ஸோ அதனால தான் பண்ணியிருக்கேன்.